36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. அண்மை செய்தி. புதிய முகநூல் பக்கத்தை துவக்க திருநள்ளாறு சனி பகவான் கோயில் நிர்வாகம் முடிவு செய்து இருக்கிறது. மர்ம நபர்கள் ஹேக் செய்து தொடர்ந்து ஆபாச புகைப்படத்தை பதிவு செய்து வந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கி கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, மேலும் விவரங்கள் என்ன? காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தேவஸ்தான பேஸ்புக்கை கடந்த 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா மாலை மர்ம நபர்கள் ஹேக் செய்துள்ளனர். முகநூல் பக்கத்தில் அருவருத்தக்க ஆபாச படங்களை வெளியிட்டனர். இதனால் தேவஸ்தானம் பேஸ்புக் பக்கத்தில் ஆபாச படத்தை வெளியிட்டுள்ளதாகவும் தேவஸ்தானம் சார்பில் பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த 4ஆம் தேதி மீண்டும் ஆபாச படமும் 5ஆம் தேதி மாலை சனி பகவான் முகநூல் பக்கத்தில் ஆபாச வீடியோவும் தொடர்ந்து பல நாட்களாக ஒரு 7 நாட்களாக பாத்தீங்கன்னா தினந்தோறும் ஆபாச படம் மர்ம நபர்களால் பதிவிட்டு வந்தனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா கோவையில் மத்திய ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகனை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சந்தித்த போது ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலய தேவஸ்தான முகநூல் பக்கத்தில் தவறான பதிவுகள் பதிவிடாமல் தடுக்க வேண்டும் என்று கோவிலினை மீட்டு அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கம் மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். தனது கோரிக்கையை ஏற்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உடனே மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரை தொடர்பு கொண்டு ஆவணம் செய்வதாக உறுதி அளித்திருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்துள்ளார். இதனிடையே பாத்தீங்கன்னா தமிழிசையின் எக்ஸ் பக்கமும் நேற்று முடக்கப்பட்டது இன்று சீரானது. அதே வேளையில் உலக புகழ்பெற்ற சனி பகவான் கோயில் முகநூலில் தொடர்ந்து விஷமிகள் செய்யும் விவகாரம் தொடர்ந்து இருப்பதால் ஆபாச புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் வெளியிட்டதை தொடர்ந்து 12,000 வியூவர்ஸை கொண்ட திருநள்ளாறு கோயில் முகநூல் பக்கம் சைபர் கிரைம் போலீசால் மூடப்பட்டது. அதாவது கோயில் சார்பாக புதிய முகநூல் துவங்க கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா துணைநிலை ஆளுநரோட எக்ஸ்தலமும் முடக்கப்பட்டு சீர் செய்யப்பட்டது. தற்போது பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் எக்ஸ்தலத்தை பாத்தீங்கன்னா ஆக்ட் செய்யப்பட்டு அதனை மீட்கும் முயற்சியிலும் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரோட அலுவலக பேஸ்புக் பக்கமும் முடக்கப்பட்டது. அதே போல காரைக்கால் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்திலிருந்து கைரேகைகளை தேடி மர்ம நபர் ஆக்ட் செய்து பணம் திருடை சம்பவம் அரங்கேறி வந்தது. தற்போது பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலத்தில் ஒவ்வொரு சம்பவ பக்கமும் முடக்கப்பட்டதும் ஆக்ட் செய்யப்படுவதும் தொடர்கதையை வருவதாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தை ஒரு பரபரப்பாக்கி வருகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அந்தோணிராஜ். 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.